வாட் இஸ் எலிக்சர் மிக்ஸ்? எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு பேரே, ஒரு சூப்பரான பேர் தெரியுமா? அமிர்த கலவை. இயற்கையோட ஒரு மிகச்சிறந்த மூலக்கூறுகளை அங்க இங்கன்னு தேடி பல இயற்கை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு ஒரு பொக்கிஷத்தை நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அமிர்த கலவை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த அமிர்த கலவை ஏன், இதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்க போறோம். குக்குர்பிட்டா மஸ்டர்டா அப்படிங்கக்கூடிய பரங்கி விதைகள். இந்த பரங்கி விதைகள் நம்ம ஊர்ல இப்ப இந்த படத்துல பாக்குற மாதிரி ஒரு உருண்டை வடிவில் இருக்காது. இது எப்படி இருக்குன்னா ஒரு க்ரூ பம்கின். இந்த சொரைக்காய்லாம் நம்ம ஊர்ல பார்த்திருக்கோம்ல, அந்த சொரைக்காய் மாதிரி இருக்கக்கூடிய பரங்கிக்காய் இது எங்க கிடைக்குன்னா பஹாமா தீவுகள்ல கிடைக்கும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற மண்ணுக்கு உரிய வளம் ஜாஸ்தி. அங்க கிடைக்கிற இந்த பரங்கி விதைகள்ல இருக்கிற நுண்ணுட்ட சத்துக்கள்லாம் மற்றதை போல பல 100 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அங்கிருந்து எடுக்கிற இந்த பரங்கி விதைகள் தான் அந்த சத்துக்களை மட்டும் எடுத்து அதோட பிளாவனாய்ட்ஸ், ஜிங்க், மெக்னீசியம், அந்த புரதச்சத்து, ஒமேகா 3 இது மாதிரி சத்துக்களை மட்டும் நானோ டெக்னாலஜியில எடுத்து இங்க கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா பிராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு நல்லது, இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, ரத்த குழாய்கள், ரத்த அழுத்தம்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா ரத்த அழுத்தம்ங்கிறது அதனால இல்லை, ரத்த குழாய்கள் சீரா இருக்கணும். இதுல இருக்கிற ஃபைபர், சால்யூபிள் ஃபைபர், ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. ஹை மெக்னீஷியம், இதில் மெக்னீஷியம் அதிகம் இருக்குது, நம்முடைய தசையோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுவும் ஒரு அமைதியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் உருவாக்கி கொடுக்குது. அடுத்தது நெரிஞ்சியல் முள். நம்ம ஊர்ல வயல் வரப்புலாம் நிறைய பார்த்தது, செருப்பு போட்டுட்டு போனா கூட அதை தாண்டி குத்தும், கரெக்டுங்களா? அதோட மருத்துவ குணம் நமக்கும் சரி சீனர்களுக்கும் சரி கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேல சீன மருத்துவத்திலையும் இந்திய மருத்துவத்திலையும் இந்த நெரிஞ்சியல் முள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத நம்ம ஊர் சித்த மருத்துவத்தில் காம அரசின்னு சொல்லுவாங்க. பாலியல் ஆர்வத்தை தூண்டக்கூடியதுல ரொம்ப அதிகப்படியான ஆற்றலை கொண்டது, குறிப்பா ஆண்களுக்கு. அது மட்டும் இல்ல, கிட்னி ஃபங்க்ஷனை மேம்படுத்தி கொடுக்கும். அதுல இருக்கிற நுண்ணிய ஃபில்டர்லாம் இருக்குல்ல, அந்த ஃபில்டர்லாம் சுத்தம் பண்றதுக்கான ஒரு சக்தி இதுல இருக்கு. அதான் இதை எடுத்துக்கும் போது கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா அது உடஞ்சோ இல்ல கரைஞ்சோ இல்ல அப்படியோ வெளில வந்துடும் இதை எடுத்துக்கும் போது. அது மட்டும் இல்ல, இது மசில் ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், இந்த ரெட் பீச் பழம் அப்படிங்கிறது நம்ம சைனால இருந்து வரக்கூடியதா இருக்கு. இது இதுல இருக்க ஸ்டெம் செல் குறிப்பா என்ன செய்யுதுன்னா யூவி ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸ் சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. நம்முடைய தோல் வந்து இளமையாகவும் அழகாகவும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது செல் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த செல்லாவே மாறி அதை ரிப்பேர் பண்ணி அந்த டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணி புத்துருவாக்கம், மீள் உருவாக்கம் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இந்த 2 ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. இன்னொரு ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு அருமையான பழம், சுவிட்சர்லாந்துல கிடைக்கக்கூடியது. இது நம்ம வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய தன்மை உள்ளது. இப்ப நம்ம நெல்லிக்கனியை சொல்லுவோம், அதியமான் நபியாருக்கு கொடுத்தாருனாலாம், அந்த நெல்லிக்கனியில இருக்கிற மாதிரி இந்த ஸ்விஸ் ஆப்பிள்ல நிறைய நுண்ணுட்ட சத்துக்கள் இருக்கு. இது வாழ்நாளை நீட்டித்து தரக்கூடிய அந்த லாஞ்சிவிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது மட்டும் இல்ல, ஸ்கின் ஆரோக்கியத்துக்கு, தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா சப்போர்ட் பண்ணு. ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளை கட்டுப்படுத்தும் தன்மை இதுல இருக்கும். அடுத்தது கார்டிசெப்ஸ். நம்ம இந்த 12 இன்கிரீடியன்ட் இதுல இருக்கு. இதுல விலை அதிகமான ஒரு இன்கிரீடியன்ட் ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா இதுதான். கிட்டத்தட்ட 10 இருந்து 12 லட்சம் ரூபாய் கிலோ. இந்த ஒரு சின்ன கம்பளி பூச்சி மாதிரி ஒண்ணு இருக்குல்லங்க, அது $3, 300. ஒரு வெந்தயக்கீரை நீங்க பறிப்பீங்களா, அந்த ஒரு வெந்தயக்கீரை சின்னதை துண்டுதான் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்தா அது ஒண்ணு $300 சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இது. நீங்க வெந்தயக்கீரையை கொஞ்சம் 100 கிராம் வெந்தயம் வாங்கி ஒரு வீட்டுல கொள்ளையில மண்ணுல போட்டா இல்ல ஒரு தட்டுல மண்ணை வச்சு அதுல போட்டா கூட அது வளர்ந்துடும், கரெக்டுங்க. ஆனா இது இங்கெல்லாம் இப்படி எல்லாம் வளராது. அதனாலதான் ஒரு சின்ன பீஸ் $3 அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா இது மலை உச்சிகள்ல ரொம்ப குறிப்பிட்ட சில சீதோஷணம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வளரும். ஏன் அங்க வளருதுன்னா அங்க வந்து ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறைகள் மக்கள் வாழ்வாங்க. அந்த இடத்துல இது வளர்றதுக்காக காரணம் அந்த மக்களுக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது. இன்னைக்கு நம்ம எல்லாமே கடைசியா என்ன பார்க்க போறோம், ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது எனக்கு தான் பார்க்க போறோம். இது வந்து மக்களுக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. என்னங்க, அங்க இருக்கிற ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, அந்த ஆக்சிஜன் உள்ள போறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப என்ன செய்யும், முழு ஆக்சிஜன் அது எல்லாத்தையும் உடம்பு ஏறிட்டா மட்டும்தான் உடம்பு நல்லா இருக்கும். அப்படிங்கறதுனால தான் அந்த மலை ஹை ஆல்டிடியூட்ல இருக்குது. ஏன் அப்படின்னா இது எடுத்துக்கும் போது அந்த சுவாசம் சீராகும், உடம்போட ஆக்சிஜன் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது தொலை தூரம் ஓட்டப்பந்தயம் இதே மாதிரி மரத்தான்லாம் ஓடும்போது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இந்த கார்டிசெப்ஸ் காளான யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து பாலியல் ஆர்வத்தை அதிகரிக்கும்.
அதனால இதுக்கு ஹிமாலயன் வயக்ரான் உண்டு. ஹிமாலயன் கோல்டுன்னு இதோட விலை அதிகமா இருக்கிறதுக்காகவும் இந்த பாலியல் ஆர்வத்தை அதிகரிக்கிறதுனால ஹிமாலயன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டிவியா ரவோடியானா, இது ஒரு சீனி துளசி. இது 300 மடங்கு இனிப்பு இருக்கிறது. நம்ம சர்க்கரை போல 300 மடங்கு இனிப்பு சத்து இருக்குது. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இன்சுலின் சென்சிட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பாசிஃப்ளோரா, இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். சிறுமுனைக்காளின்னு சொல்லுவாங்க. இந்த பூவே பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது அப்படியே பார்த்தாலே மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி இருக்குல்ல. இது பார்த்தா மட்டும் இல்ல, இது உள்ள எடுத்துக்கும் போது மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கட்டுப்படுத்தி ஹாப்பி ஹார்மோனை அதிக சுரக்க செய்யும். இந்த மனசு நல்லா பாயுது பாருங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல, அந்த அலை பாயறத கட்டுப்படுத்தும். இந்த அலை பாயறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து விரிவா இதை பார்ப்போமா. நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால ஆனதுன்னு சொல்றாங்கல்ல. ஆகாயம், வாயு, நீர், நிலம், நெருப்பு அப்படின்னு ஒரு 5 விதமான பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களோட ஆதிக்கம் நம்ம உடம்புல எப்படி இருக்கு, அது அதிகமாகும் போது குறையும் போது என்ன பிரச்சனை, நம்ம எப்படி இந்த பஞ்சபூதங்களை பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்ப பேசும்போது திடீர்னு வருது, நாளைக்கு இதே செஷன் ஆச்சு. ஓகே டன், சூப்பர். இது என்ன செய்யும்னா மனதை அமைதிப்படுத்தும். ஆகாயத்தை கட்டுப்படுத்துறது தான் மனதை அமைதிப்படுத்த முடியும். வாயுவும் கட்டுப்படுத்தணும், ஆகாயத்தையும் சமன்படுத்தணும். இந்த விஷயத்த இது மறைமுகமா செய்யறதுனால என்ன ஆகும்னா நல்ல ஆழ்ந்து தூக்கம் வரும், வலி நிவாரணியாவும் இருக்கு. இத மூட் ஸ்விங்லாம் நிறைய இருக்கு. இப்ப மெனோபாஸ் பீரியட்லாம் பார்த்து லேடிஸ்க்கு மைண்ட் வந்து ரொம்ப கோபமா இருக்கும். 40 மேல நாய்க்குள்ள எதுக்கு வச்சாங்க, லேடிஸை பார்த்து தான் வச்சாங்க. அவங்களுக்கு 40 வயதுக்கு மேல அந்த உடம்பு அவ்வளவு படுத்து உள்ளுக்குள்ள படுத்துறது அவங்க எங்க காமிப்பாங்க. அவங்க ரொம்ப அன்பா இருக்கிற நம்மள்ட்ட தான் அந்த கோபத்தையும் விரக்தியும் காமிப்பாங்க. அதனால நமக்கு அவங்க மேல திருப்பியும் கோபம் அதிகமாக அப்படி இல்லை. அது உடம்பு இது எடுத்துக்கும் போது மைண்ட் வந்து அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகும். அதனால நல்ல ஆழ் தூக்கம் வரும். அடுத்து ஜபட்டிகாபா, இது ஒரு நாவல் பழம் மாதிரி இருக்கும். இது வந்து பிரேசிலியன் சூப்பர் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அத்திக்காய் மாதிரி மரத்திலேயே காய்க்கக்கூடியது. விட்டமின் சி சத்து அதிகமா இருக்குது. அதனால என்ன செய்யணும், உடம்புல கழிவுகள் தேங்கும் போது அதெல்லாம் வெளில எடுக்கிறது. குறிப்பா நம்ம செல்லுல மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். அது எரி அதுல இருக்கிற கழிவுகள் அதெல்லாம் வெளில எடுக்கணும். அது மாதிரி மெட்டபாலிக் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள நிறைய கழிவுகள் செல்கள்லாம் புதுசா பிறக்குது, பழசு இறக்குது இல்ல. அந்த மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாமும் உடம்புல இருந்து வெளில எடுக்கணும். அதுக்கு இதுல இருக்கிற ஆன்டிச், ஆந்தோசைனிஸ், ஜபட்டிகபின் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இதுல இருக்கிற விட்டமின் சி ரொம்ப இருக்கு. இது மைக்ரோபயோம்னு சொல்லக்கூடிய நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுது. இதய ஆரோக்கியத்துக்கும் ரத்த அழுத்தத்தை சீர்படுத்துறதுக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கு. பிளிகியா, இந்த பிளிகியா இது லிச்சி மாதிரி இருக்கு. இது இல்ல, கிட்டத்தட்ட லிச்சி மாதிரி தான் இருக்கும். அது உள்ளுக்குள்ள ஒரு பழம் மாதிரி இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். புரதச்சத்து அதிகமா இருக்கு. ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3 மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். நம்ம உடம்பு தன்னைத்தானே சில விஷயம் உற்பத்தி பண்ணிக்கும். ஆனா உற்பத்தி பண்றதுக்கு தேவையான சில ரா மெட்டீரியல் கொடுக்கணும்ல, அதே மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவோம். அது இதுல இருக்கு. பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். அமினோ ஆசிட்ஸ் நம்ம மசில்ஸ்ல ரிப்பேர் நடக்கணும் அப்படின்னா, மசில்ஸ்ல எப்படி ரிப்பேர் ஆகும், ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்க அப்ப டியர் ஆகும், கிழியும். அந்த கிழியறதை ரிப்பேர் பண்றதுக்கு சில புரதம் வேணும். புரதத்துல இருக்கிற சில குறிப்பிட்ட அமினோ ஆசிட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் இதுல இருந்து இருக்கு. இது வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகத்துவம் வாய்ந்த மூலிகைன்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த எலிக்சர் மிக்ஸ் 12 சேர்ந்து 12 விதமான மூலிகைகள் இதுல இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து என்ன செய்யுதுன்னா ஒரு உடலுக்கு அவ்வளவு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அந்த ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மையும் கொடுக்குது. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸை மேம்படுத்தி கொடுக்குது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்து, ரத்தம் செயலை பெட்டரா செய்யுது, நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்குது, ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது, பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. பிஹெச் பேலன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ட்ரிபிள் வார்மர் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம பாடி ஹீட் மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுது. ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுல இருக்கிற டேமேஜும் சரி பண்ணி அந்த செல்லை புதுசு உருவாக்கும் போது நல்ல குவாலிட்டியான செல்லை உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்து நம்மளால வெளியில வர முடியுது.